நேரத்தை கடத்தாதபடிக்கு நம்ம வந்து இந்த காலையில் எல்லாம் ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு செய்திகள் ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த காலையை கொடுத்ததுக்காக நன்றி. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. நீங்க எல்லாவற்றிலும் எல்லாவாரமாக எனக்கு இருக்கிறீங்க, எங்களுக்கு இருக்கிறீங்க, எங்களுக்குள்ள வாசம் செய்கிற அவையானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. வார்த்தை கொண்டு வர போறேன் ஆண்டவரே. அடியேன் ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பேசுகிறது ஜெபின் அல்ல, ஜெபின் லாய்சர் அல்ல. பார்க்கிற ஜனங்கள் ஜெபின் லாய்சரை இன்னைக்குமே பார்க்காதபடி ஜெபின் லாய்சருக்குள்ளாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினார்னு சொல்லி அதை கவனமாக கேட்கும்படி எல்லா செவிகளையும் ஆண்டவரே, இந்த பொல்லாத இருளான ஆண்டவரே காரியம் ஆண்டவரே செவிகளை அடைத்துக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத இருளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி பாதாளத்துக்குள்ள சபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அக்கினி பொருளை இறங்கிற இந்த பொல்லாத ஆவிகளை சுற்றி எரிந்து சாம்பலாக்குவதற்காக நன்றி. விசுவாசத்தின் நிமித்தம் கேட்டோம், விசுவாசத்தின் நிமித்தம் கேட்டதை பெற்றுக்கொண்டு அந்த விசுவாசங்களுக்குள்ள வார்த்தைகளை பகுதி உங்களுக்கு கிடையாது. நீரை ஜனங்களோட செவிகளை ஆண்டவரை தெளிவுபடுத்தி ஆண்டவரை சத்தியத்தை கேட்கும்படிக்கு இருக்கிறதை செய்வதற்காக நன்றி ஆண்டவரை. அடியேனை தாழ்த்தி நிலத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே அந்த வார்த்தை கொண்டு வரும்படிக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை. mighty name of the Lord Almighty Jesus Christ and I pray. Amen. சரி, இன்னைக்கு உங்ககிட்ட என்ன பேசணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து இந்த வீடியோவை பற்றி ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நானும் அந்த காரியத்தை தியானிக்க முடிக்கல. இன்னும் ஆண்டவர் வந்து இன்னும் ஃபுல்லாக நான் இந்த தியானத்தை முடிக்கல. ஸோ அதனால் இன்னைக்கு என்னோட பிரசங்கம் வந்து பாதியாக இருக்கும். அடுத்த வாரம் வந்து இந்த காரியத்தை நான் கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? ஆனால் ஆண்டவர் நேற்று எனக்கு சொல்லிக் கொடுத்த வரைக்கும் சில காரியங்களை குறித்து வந்து நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1-6. நியாயாதிபதிகள் 6:1-6. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்கள் 7 வருஷம் மீதியானின் கையிலே ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கையில் இஸ்ரவேலின் மேல் வளர்த்து கொண்டு இருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலையில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். சிலப்பலர் விதை விதைக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் கட்டி காசாவின் விலை மற்றும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடு தங்கள் கூடாரங்களோடு வெட்டு கிளிகளைப் போல திறனாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாதா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கொடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராக இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆமென். பாருங்க, இங்க நீங்க இன்னைக்கு வந்து இன்னைக்குள்ள பாகத்துல வந்து நம்ம வந்து மீதியானதை பற்றி நம்ம அதிகமாக கவனம் செலுத்த போறோம். அடுத்த வாரம் கிதியோன் காரியத்தை குறித்து நம்ம கவனம் செலுத்துவோம். ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து இப்படி பேசிட்டு போயிடுவாங்க. கிதியோன்
மீதியான் ஆண்டவர் யுத்தம் பண்ணாரு. ஆனா அதை காட்டிலும் அதிக காரியங்கள் இந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்குது. இந்த ஒரு கதைக்குள்ளாக அநேக காரியங்கள் இருக்குது. அந்த ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியத்தை அதை குறித்து தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்ப இந்த மீதியான் இவங்க யாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ஆண்டவர் வந்து இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த மீதியானது யார் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியணும். சில சமயத்தில் அநேக நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்மளோட எதிரிகளை வந்து நம்மளுக்கு விரோதமானவங்க எழுப்புவாங்க. சில சமயத்தில் வருவாங்க போவாங்க. ஆனா நீங்க அது யாரு, அது எங்க உள்ளவங்கன்றது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். You should understand, you should research, you should study who your enemy is. உங்களுக்கு விரோதமானவங்க யாரு, அவங்க எங்கேருந்து வராங்க, என்ன செயல்படுறாங்க, எங்கேருந்து செயல்படுறாங்கன்றத குறித்து ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். That is very important. யார் நான் சொல்றேன்னாக்கா, ஏன்னா சில சமயத்துல இந்த சத்துரு ஆண்டவர் அனுமதிக்கிறதா இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மளுக்கு வேற ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துறதுக்காக அந்த நேரத்தில் அந்த சத்ருவை ஆயத்தப்படுத்திருக்கிறார், நம்மளுக்கு தெரியாது. அதனால அவங்க யார் என்னன்றது ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பொழுதுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் இந்த இஸ்ரேல் ஜனங்க இருக்காங்கல்ல, இந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து ஆண்டவரே கூட இருந்து அவங்களை காப்பாற்றி அவங்கள வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். ஆண்டவரே, அதாவது ஆண்டவரே அவங்க கூட இருந்து அவங்கள காப்பாற்றி அவங்க அநேக ஆபத்துலேருந்து அவங்களை காப்பாற்றி அவங்க கொண்டு போய் கானான் தேசத்துல சேர்க்கிறாரு. கானான் தேசத்துல சேர்க்கறதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, சில காரியங்கள் சொல்லுவாரு. அங்குள்ள ஜனங்க கூட நீங்க சேரக்கூடாது, அங்குள்ள ஜனங்க. ஏன்னா ஆண்டவரோட பிளான் வந்து என்னன்னா, முற்றிலுமா எல்லாத்தையும் அழிக்கிறது தான் ஆண்டவரோட பிளான். எல்லாத்தையும் அழிச்சு சகல விதமான ஜாதிகளையும் அழித்து அதுக்கப்புறம் இவங்களை கொண்டு போய் குடியேற்றுறது தான் ஆண்டவரோட பிளான். ஆனா சில நேரத்துல இவர்களுடைய அந்த சில என்ன சொல்லுவாங்க, இந்த முறுமுறுப்பு, அப்புறம் இவங்களோட வணங்கா கழுத்து அந்த புத்தியினால சில காரியங்கள்ல அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் இவர்களை வைத்து செய்யக்கூடிய அந்த காரியம் முற்றிலுமாக செஞ்சு முடிக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வருது இல்லை. அப்ப முற்றிலுமாக செஞ்சு முடிக்க முடியலன்னா ஆண்டவர் எச்சரிப்பாரு. ஸோ இவங்க தான் உங்களுக்கு கண்ணி. இந்த ஜனங்க நீங்க சுத்தி இருக்க போறீங்கல்ல, நீங்க சுத்தி இருக்க போற இந்த ஜனங்க தான் உங்களுக்கு கண்ணியா இருப்பாங்க, நீங்க கவனமா இருக்கணும்னு ஆண்டவர் அப்படியே சொல்லி அனுப்பிட்டாரு. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறி என்ன ஆச்சுன்னா, இந்த வீடியோட கதைக்கு வரதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நீங்க அதே நியாயாதிபதி புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 11-15 வரைக்கும் படிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாருங்க, ஸ்டாப் பண்ணுங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவருடைய கண்களுக்கு பொல்லாதானவைகளை செய்தார்கள். இப்ப நீங்க அந்த நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் புஸ்தகத்துல 1வது வசனத்துல நீங்க படிக்கும் போது அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவருக்கு விரோதமா காரியத்தை செஞ்சாங்க. ஆமாவா? அதான படிச்சீங்க. ஆனா விரோதமானு போட்டிருக்கா, அது என்ன விரோதமா செஞ்சாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியணும். அதாவது ஏன் இந்த மீடியா அங்க வந்தாங்கன்றதுக்கு காரணம் இருக்கு, சும்மா வரல. அப்ப நீங்க அதை தொடர்ந்து படிங்க, அது என்ன காரணம்னு நாங்கள் எழுதிருக்கோம். அப்போ பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் ஆஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உள்ளவராகி அவர்களை தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளைக்கார கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றி
சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பணங்களின் கையிலே விட்டு போட்டார்கள். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை கர்த்தர் இது அவரு சொன்னதுதான். இது முதலாவது நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்யாதன்னு சொன்னதுதான். நான் இப்படி பண்ணி பார்க்குறேன், நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன், நான் இப்படி ஓகே நீங்கள் 100 வெள்ளி கொடுக்க சொல்றீங்க, நான் 200 வெள்ளி கொடுக்குறேன் அப்படின்லாம் பேச்சு கிடையாது. 100 வெள்ளினா 100 வெள்ளி, 100னா 100, 200னா கர்த்தர். அதனால தான் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாக கேட்கறதுக்கு நீங்கள் அவ்வளோ கற்றுக்கலாம். பேசிக், அது பேசிக். ஓகே, அப்போ இவங்க ஏன் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, கர்த்தருடைய கண்களுக்கு இருத்தீங்கன்னா பாகால வணங்கினாங்க முதலாவது. அப்போ ஆண்டவர் முன்கூட்டியாவே சொல்லி அனுப்பிட்டாருல, அங்கே உள்ளவங்களும் அவங்க கண்ணி பார்த்துக்கோ. இப்போ என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு காப்பாற்றி, அந்த சந்ததிகளுக்கு பின்னாடி 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 வந்த சந்ததிகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் இருக்கிறாருமே தெரியாம போனதுனால அவங்க உள்ள பாகால் அது இது அஸ்தரோத்து அப்படி இப்படி எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்களோட கண்ணுக்கு யாரு காப்பாத்துறதையும் அவங்க தான் காப்பாத்துறதையும் ஆண்டவர் ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் இவங்க கிட்ட என்ன சொன்னேன், என்னை பத்தி சொல்லிட்டே இரு, என்னை பத்தி சொல்லிட்டே இரு, என்னை பத்தி சொல்லிட்டே இரு. ஆண்டவரை பத்தி சொல்லிட்டே இருக்கிறது ஒரு ஊழியம். அது ஒரு ஊழியம் தெரியுமா அவங்களுக்கு? உங்களோட சகோதரர்கிட்ட சகோதரிகள்கிட்ட அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்குது. டாக் அபவுட் காட் மோர் தென் யுவர்செல்ஃப். இஸ் a ministry. சும்மா ஆண்டவரை பற்றி பேச முடியாது. ஆண்டவரோட ஆவிக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரை பற்றி பேசிட்டே இருக்கு. டாக் அபவுட் காட்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ் வாண்டர்ஸ். அப்ப இவங்க அந்த இடத்துல ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த சந்ததிகளுக்கெல்லாம் அந்த செய்தியை கரெக்டா பரப்பல. இப்ப எங்க தாத்தா கிட்ட இருந்து எங்க அம்மா, அப்புறம் நான், அப்புறம் அப்படி யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? ஸோ அந்த மாதிரி வரும்போது இங்கேயும் அவங்க சரியா பரப்பல. அதனால இவங்க வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க. அங்கே உள்ள தெய்வங்களை பார்த்து அப்படி போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கொள்ளைக்காரர்கள் இருக்கிறாருன்னு சொல்லி. கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார் தானே படிச்சீங்க. இப்ப அந்த கொள்ளைக்காரர்கள் யாருன்னா, அந்த கொள்ளைக்காரர்கள் ஒரு கொள்ளைக்காரர் தான் இந்த மீடியான்ஸ். இந்த மீடியான்ஸ் யார் எங்க இருந்து வந்தாங்க இவங்கன்றத பத்தி தான் ஆண்டவரே இதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னா, யார் இந்த மீடியான்கள்னா, நீங்க நான் கொடுக்குற இந்த வசனத்தை படிக்கல, ஆதியாகமம் 25வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிக்கல. ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மோதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் வாக்கையும் பெற்றார். ஓகே, பாருங்க. ஆபிரகாம் கேத்துராளை மனைவியா தேர்ந்தெடுத்தாரு. ஆபிரகாமோட 3வது மனைவி பேரு கேத்துராள். கேத்துராள் மூலியமா ஆபிரகாமுக்கு வந்தவங்க தான் மீதியான்கள். புரியுதுங்களா? அப்ப இஸ்ரவேலுக்கு இவங்க யாரு? ஒரு விதமான தூரத்து சகோதரர்கள், சொந்தக்காரங்க தான். இவங்க சொந்தக்காரங்க. எக்ஸிடஸ் 18 இருங்க. ஒன்று படிங்க. தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானின்
ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்ரோ கேள்விப்பட்ட போது பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. முதலாவது ஆபிரகாமோட மூணாவது மனைவியோட மகன் மீதியான். மோசேயோட மாமனாரு மீதியான். மீதியானோட ஆசாரி. அவர் மீதியானோட ஆசாரியன் தான் மோசேயோட மாமா. ஓகே, நம்பர்ஸ் என்ன அர்த்தம்? 22:4. மீதியானின் மூப்பரை நோக்கி மாடு வெளியில் புள்ளை மேய்வது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றிலும் இருக்கிற யாவையும் மேய்ந்து போடுவார்கள் என்றான். பாருங்க, இந்த வசனம் யாருக்கு பார்த்து சொல்றாருமா? மோகாவோட ராஜா பாலாக் இருக்கார்ல, பாலாக் வந்து மீதியான்களுடைய மூப்பரை நோக்கி, இங்க பாரு, இஸ்ரவேல் ஜனங்க இருக்காங்கல்ல, பாரு எப்படி மாடு மேய்கிற மாதிரி புல்லு மேய்கிற மாதிரி மேய்ஞ்சிட்டு இருக்காங்க, நம்மள மேய்ஞ்சுவாங்க. என்னாகும் 25:6-15 பாருங்க, 6வது வசனம் பாருங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியாகிய ஸ்திரியை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசார் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையில் இருந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையில் அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரியும் ஆகிய இவர்களுடைய வயிற்றிலே ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்கு உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எருக்களின் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினேகான் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரராக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிப்பு பட்டத்திற்குரிய உடன்படிக்கையை உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார் என்றார். மீதியானிய ஸ்திரியோடு உட்கொண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி. பாருங்க, மீதியானி ஸ்திரீ யாருன்னு போட்டிருக்கு? மீதியானிய ஸ்திரியோட பாருங்க, மீதியானி ஸ்திரீ யாருன்னா, மீதியானி ஸ்திரீ யாருன்னா, அவ யாருன்னா, அவளும் ஒரு ஆசாரியனோட மகள். இப்ப நீங்க படிச்சீங்கல்ல, அவளும் ஒரு ஆசாரியன். இன்னும் ஒரே ஒரு வசனம், அதே என்னாகும் 31:1 படிங்க. மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம்
மீதியானிடத்தில் பழி வாங்குவாயாக. ஓகே, 1வது படிச்சிட்டீங்களா? 7வது வசனம் படிங்க. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானியருடனே யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொண்டு போனார்கள். ஓகே, நான் ஏன் உங்களுக்கு இத்தனை வசனம் படிக்க சொன்னேன்னா, இது எல்லாமே மீதியான் சம்பந்தப்பட்ட காரியங்கள். முதல்ல மீதியான் யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆபிரகாமோட சந்ததியிலிருந்து வந்தவங்க மீதியான்கள். 2வது, மீதியான்கள் ஆபிரகாமோட சந்ததியில வந்தவங்க மாத்திரம் கிடையாது, இவங்களை வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி மோசே. மோசேயோட மாமனாரும் ஒரு மீதியான். இவங்க 40 வருஷம் வண்ணாந்திரத்தில் ஆண்டவரோட நடந்துட்டு இருக்கும்போது மோவாப் தேசத்துக்கு வருவாங்க. மோவாப் தேசத்துக்கு வந்த உடனே இந்த பாலாக் ராஜா வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஜனங்க மற்ற ஜனங்களை அழிச்ச மாதிரி நம்மளாம் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த மோவாப் ராஜா தன்னுடைய இந்த மீதியான ஜனங்களை கூட்டி சேர்த்துக்குவார். புரியுதுங்களா? கூட்டி சேர்த்துக்குவாரு. அப்ப இந்த ஜனங்களும் மோவாபியர்களோட ஒத்துழைச்சு இஸ்ரவேலை அழிக்கணும்னு நினைக்கிற ஜனங்கள் இல்லை மீதியானர்கள். அப்ப ஆண்டவர் இதை வஞ்சம் வச்சுக்கிட்டு, ஏன்னா நீங்க பாருங்க, மோவாப் ஸ்திரீகள் தான் முதல் போட்டிருக்கோம். இந்த பாலாக் ராஜாவோட கதையில ஆண்டவர் சபிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் போயிட்டு வர முடிஞ்சிட்டோங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய ஸ்திரீகளோட ஒன்னா சேருவாங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்கோம். ஆனா நீங்க இப்ப படிச்சது என்ன? யார படிச்சீங்க? மீதியான் ஸ்திரீன்னு போட்டிருக்கு. அப்ப மோவாபியர்களும் மீதியான்களும் ஒன்று சேர்ந்து கூட்டு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுவாங்க. இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு ஒரு எதிரி எழுப்பும்போது அவங்களோட கூட்டு சேர்ந்து நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நம்ம கிட்ட நல்லா பேசிட்டே இருப்பாங்க. நம்ம யாரோ ஒரு ஆள் எதிர்க்க போய் இல்லை என்னமோ ஆகி இவங்கெல்லாம் அவங்க கூட போய் கூட்டு சேர்ந்துருவாங்க. அந்த குரூப் தான் மீதியான். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஒரு பொருளாதார ஆவிங்க. மோவாபியர்களும் மீதியான்களும் வந்து அந்த ஒரு மோவாபியர்கள் வந்து யாருன்னா, அதாவது அந்த இவர் இருக்காரு, அவர் பேர் என்னது, அந்த லோத் வந்து மலையில போயிட்டோன்னா அவங்க 2 மனைவி, அதாவது 2 பிள்ளைகளோடய வந்து அவர் தப்பு பண்ணிடுவார். அந்த சந்ததி மூலியமா வந்தவங்க தான் மோவாபியர்கள். அப்ப மோவாபியர்கள் இந்த சந்ததி இப்படி வரும். எல்லாம் சுத்தி பார்த்தா சொந்தக்காரன். உண்மையா இல்லையா? எல்லாம் சுத்தி பார்த்தா சொந்தக்காரன், தெரிஞ்சவன், அவன் ஜாதி, இவன் எல்லாம் சேம் பீப்புள். பட் தி ப்ராப்ளம் இஸ், ஆண்டவர் இஸ்ரவேலை தெரிஞ்சுக்கொண்டு இவங்க யாருமே ஆண்டவர் தெரிஞ்சுக்கொள்ள. பிரச்சனை யார் இஸ்ரவேலுக்கு எப்போதுமே பிரச்சனை வருதுன்னா, யார் இவங்களை தான் பாவத்தில் உழுவ வைக்கிறதுக்கு அப்படி முயற்சி நடக்குதுன்னா ஆண்டவர் இவங்களை தான் தெரிஞ்சுக்க. அதனாலதான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்ட இந்த மனிதர்கள் சில சமயத்துல சில காரியங்களை செய்யும் போது ஆண்டவர்னால பொறுத்துக்க முடியல, அவர்களை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று நினைச்சு கொள்ளைக்காரர்கள் அவர்களை அனுப்பினாரு. அந்த கொள்ளைக்காரர்கள் யாருமே இல்லை, அவர்களுடைய சகோதரர்கள். இந்த மீதியான ஜனங்களை பத்தி நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். மீதியான ஜனங்கள் வந்து எப்படின்னாக்கா, இஸ்ரவேல் கூட தம்பி நீ என் கூட தான் இருக்கணும், ஆனா நீ மேல போயிடக்கூடாது. சில பேர் இருப்பாங்க தெரியுமா, நம்ம கூடயே தான் இருப்பாங்க, நம்ம கூடயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மேல நம்ம போயிடக்கூடாது. அவங்களுக்கு மேல ஒரு திறமையா ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு காமிச்சிட்டோமோ, இல்ல அது நம்மளுக்காகவே அந்த வாய்ப்பு அமையும். அப்படி அந்த செஞ்சு காட்டுற அந்த வாய்ப்பு நம்மளுக்கு அமையும், நம்ம தற்சமயமா அதை செஞ்சு காமிச்சிடுவோம். இவங்களுக்கு அது பொறுத்துக்கிறது. அப்படி மீதியான்களை அழிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் போடுற அளவுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா மோவாபியர்களோட சேர்ந்து கை கோத்துக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்துக்குள்ள தள்ளின ஜனங்கள் தான் இந்த மீதியான்கள். ஆண்டவர் அவங்க பழிவாகிறாரு. அவங்க ஒரு புருஷர் கூட இல்லாம வெட்டி போடுறாங்க. வெட்டி போட்டதுக்கு அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் தான் மறுபடியும் மீதியான்கள் இந்த இடத்துக்கு வராங்க. புரியுதுங்களா? இந்த நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல ஆண்டவர் மறுபடியும் இந்த மீதியான்களை இருக்கிறார். போய் இவங்களை பதம் பாருங்க. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது இப்படி வாசிக்கணும்.
எப்படி இந்த மீன்ல உள்ள முள்ளு வரைக்கும் நீங்க அந்த சதையை எடுத்து சாப்பிடுறீங்களோ, ஒரு சில பேர் நான் சாப்பிட்றத பார்த்துருக்கேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அது போன்ஸ் அப்படியே சுத்தமா இருக்கும், எலும்பு அப்படியே சுத்தமா இருக்கும். ஏன்னா இறைச்சியே காணும்ட்டாங்க. அப்ப எப்படி எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா நான் 2 கடி கடிச்சு தூக்கி வீசுறாங்க, சுத்தமா இருக்கும். அப்படிதான் நீங்க வேதத்தையும் வாசி, நீங்க ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கும் போது இவங்க யாரு, இவங்க யாருக்காக போனாங்க, இவங்க எங்கிருந்து வந்தாங்க, இந்த மாதிரி நீங்க டீட்டெயிலா வாசிக்கும் போது உங்களுக்கு நிறைய காரியங்கள் வந்து ஆண்டவர் உங்களுக்கு இணைப்பாரு. அதுக்காக தான் வேணும். அப்ப இந்த மீதியாட்கள் வந்து எப்படியாப்பட்டவங்க அவங்க வரலாறு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சும்மா வந்து நான் சொல்ல முடியாது கிடியோன் மீதியாக அடிச்சது கடவுள் வந்து இருக்கிறாரு இப்படிலாம் நான் பேச முடியாது. அது மாத்திரம் உள்ள கதை, அதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பத்தி தான் வந்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த பாருங்க. நீங்க அநேக நேரங்கள்ல நம்ம அநேக மீதியாட்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இந்த மீதியான் ஆவின்றது வந்து ஒரு பொல்லாத ஆவி, உங்க கூடிய இருந்துட்டு உங்களுக்கு குளிப்பறிக்கிற ஒரு ஆவி. இஸ்ரவேல் ஜனங்க யோசிச்சு பார்த்திருப்பாங்களா? மீதியான்கள் வந்து இவங்களுக்கு வந்து எதிரிகளா ஆவாங்க யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா மோசே மூலியமா அவங்களோட சொந்தம், மோசையோட மாமனார் மீதியான், மோசையோட மனைவி ஒரு மீதியான். புரியுதுங்களா? ஆனாலும் இந்த ஜனங்க இவ்வளவு நெருக்கமா இஸ்ரவேல் ஜனங்களோட இருந்தாலும் அந்த ஜனங்களை தள்ளி விடுறதுக்கு பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்காங்க. பாவத்துக்குள்ளார தள்ளி விடுறதுக்கு இவங்க ஏந்திரிக்க கூடாது, இவங்க ஏந்திரிக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் இவங்களை தெரிஞ்சிருக்கிறார். நம்ம இவங்களை நேருக்கு நேரம் நம்ம சந்திக்க முடியாது, இவங்களோட நேருக்கு நேரில் நம்ம யுத்தம் பண்ண முடியாது. இவங்களை சூட்சமா தள்ளி விடுறதுதான் நம்மளால முடியும். நம்மளால இவங்களை சூழ்ச்சி பண்ணி தான் கீழே இறக்க முடியும். ஆண்டவருக்கும் இவங்களுக்கும் விரோதமா இருக்கிறது பாவம். அந்த பாவத்துக்குள்ளார இவங்களை தள்ளுனா நம்ம இவங்க மேலே உட்காந்துருக்கோம். அந்த மீதிய ஆவிகள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்க மத்தியில் நிறைய பேர் இருக்கிறோம். உங்க கண்ணுக்கு தெரியாது, உங்க கண்ணுக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தெரியாது, யார் கண்ணுக்குமே தெரியாது. எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனை இருக்குது. மோவாபியர்கள் மீதியான்கள் ஆவிகளுக்கும் எதிர்த்து தினந்தோறும் நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன்னா அந்த ஆவிகள் உங்களை சுத்திட்டே தான் இருக்கும். பிகாஸ் யூ டோன்ட் நோ ஹூஸ் தி பர்சன். உங்க காலவாரியில போறது யாருன்றது உங்களுக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. ஆனாலும் இங்க ஒரு மாற்றத்துக்காக ஆண்டவர் இவர்களை பயன்படுத்துறார். பயன்படுத்தி இஸ்ரவேல்களை சிரமப்படுத்துறார், ரொம்ப சிரமப்படுத்துறார். நீங்க கடைசியா படிச்சீங்களா அந்த 6வது அதிகாரத்துல, அந்த 6வது வசனத்தை படிச்சீங்கல்ல, அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிக்கும் போது இஸ்ரவேல் மீதியானின் நிமித்தம் மிகவும் மிகவும் சிறுமைப்பட்டு போனாங்க. அப்படின்னா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவங்க விரதம் இருப்பாங்க, இவங்க எல்லாமே செய்வாங்க. இவங்க விதைச்சி அந்த கனி வர நேரம் பார்த்து இவங்க மீது படை தொடுப்பாங்க. படை தொடுத்த உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிற மலைக்கு ஓடி போய் ஒழிச்சுக்குவாங்க. மலைக்கு ஓடி போய் ஒழிச்சிட்டோன்னா இங்க இருக்கிற அந்த செடி கொடியெல்லாம் இருக்குது இல்ல, ஆகாரம்லாம் இருக்குது இல்ல, இவங்க அப்படியே வீட்டில் போட்டு எல்லாரும் ஓடிடுவாங்க. அது எல்லாத்தையும் இவங்க வந்து அவங்க உட்காந்து சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு ஒருத்தர் 2 பேர் இல்லை, வந்தானா 30,000 40,000 வெட்டிக்கிடி பேர் எங்களுக்கு உட்காந்து எல்லாத்தையும் அழிச்சு. உண்மைதான். எப்படின்னா இப்ப வெட்டுக்கிளி இப்ப நீங்க பார்த்துருக்கீங்களா, அது ஒரு தோட்டத்தை எப்படி அழிக்கும்ன்றத பார்த்துருக்கீங்களா? அது வந்து எப்படி இது வருதுன்னா காத்து மாதிரி, காத்துக்கு உருவம் இருந்தா எப்படி இருக்கும், அவ்வளோ வெட்டுக்கிளிகள் காத்தோட வந்து இப்படி வந்து உட்காந்துட்டு இப்படி கொஞ்ச நேரம் சென்று மேலே ஏச்சி போனாக்கா அந்த இடமே இல்லாம போயிடும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இவங்க அப்படிதான் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இவங்களுக்கு வச்சிருந்த சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்றவங்க என்ன ஆச்சுன்னா போயிட்டு வேகமா பாலை கும்பிடுறாங்க, அஸ்திரத்தை கும்பிடுறாங்க, இவங்களை கும்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பல தெய்வம் தெரிஞ்சு போச்சு. கூட்டிட்டு வந்தது ஒரு தெய்வமா இருந்தாலும் அவங்களுக்கு பல தெய்வத்தை தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு அநேக நேரத்துல இந்த மீதியானதுனால
இந்த மீதியாட்கள் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறதுனால நம்மளுக்கு தான் போய் திருவா கடுக்கிறதோ அப்படின்னு இருக்காங்க. நம்மளுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். நம்ம ஆண்டவருடைய நீதிக்காக காத்திருக்கலாம். நம்ம ஆண்டவருடைய நீதிக்காக காத்திருக்கணுமா, இல்ல இந்த நீதியாட்களை எதிர்த்து நிக்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிக்கொண்டே இருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டும் இப்படியும் வந்து செகண்ட் வேவும் நீங்க வந்து போய் முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்களா? You got to be very careful with these things. You know what? இந்த மீதியானங்களை குறித்து நீங்க கொஞ்சம் ஆராய்ங்க. அதனாலதான் நான் ஒரு வசனத்தை நான் வந்து பாருங்க, அவங்களால தாங்க முடியல. இந்த மீதியானங்களை வந்து அவங்கள வந்து சிரமப்படுத்துறது அவங்களால தாங்க முடியாதனால அவங்க கத்தி கதறாங்க. எந்த தெய்வத்துக்கிட்ட கதறணும்னு தெரியாம கதறிட்டு இருக்கிறாங்க. கடைசியா பாருங்க, நம்மளும் அப்படிதான். எப்போதுமே நம்மளும் எப்போதும் அப்படிதான். நம்ம எல்லாம் போய் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 100 வழி எல்லா வழியும் போய் ட்ரை பண்ணுறது கடைசியா ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே நான் முடியலன்னு சொல்லிட்டு முட்டிக்கால் போட்டு உட்காரதான் நம்மளுக்கு. பட் the thing is, ஆண்டவர் சர்வ வல்லமையான ஒரு தெய்வம். இடமே நம்ம அவருக்கு கொடுக்கும் போது, இடத்துலயே அவரை வச்சிருக்கும் போது, இடத்துலயே அவரை நீக்காதபடிக்கு உங்க இருதயத்தில் நீங்க வஞ்சிச்சுக்காதபடிக்கு அவரையே முதலாவது வைத்து, அவரையே முதல் பேரானவராக வைத்து நீங்க செயல்படும் பொழுது மீதியானவர்களும் சரி, மோவாபியர்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே சரி. பாருங்க, அவங்க மோவாப் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பாலாக் ராஜா மேல இருந்து இந்த மலை மேல என்ன நடந்துட்டு இருக்குன்னு கீழே உள்ள ஜனங்களுக்கு தெரியாது. இவ்வளவு ஏன் மோசேக்கு கூட அந்த காரியம் தெரியாது. என்ன அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றது மோசேக்கு கூட தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வந்து பாலாம் கிட்ட பேசி அவனோட வாயை அடைச்சி அவனால அவங்க சபிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணார். இந்த பாலாம் எப்படியாப்பட்டவர்னா, அவர் யாரை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவன் யாரை சபிக்கிறாங்களோ. அப்ப ஆண்டவர் அவருக்கு எவ்வளவு இடத்தை கொடுத்து வச்சிருக்கிற ஒரு தீர்க்கதரிசியா. அவரு ஆண்டவருடைய தீர்க்கதரிசி கிடையாது, ஆனாலும் ஆண்டவர்கிட்ட அவர் உண்மையா இருக்கிறவர். ஆண்டவர் அதனால அவர் ஆசீர்வதித்து வைத்த விதம் வந்து எப்படின்னா, நீ ஆசீர்வதிக்கிறவங்களோட ஆசீர்வதிக்க, நீ சபிக்கிறவங்க நான் சொல்றேன். ஆண்டவரே கீழே இறங்கி வந்து இந்த மனிதன் கிட்ட பேசுறாருன்னா, இந்த மனிதன் அவர்கிட்ட எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிற ஒரு மனிதன். ஆனாலும் அந்த மாதிரி உண்மையா இருக்கிற மனிதனோட இதயத்துக்குள்ளாக கூட பொருள் ஆசை, பண ஆசை, வஞ்சிப்பு எல்லாமே இருந்துச்சு. ஆண்டவர் எதிர்பார்க்கறது அது கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கறது அது கிடையாது. உங்களுக்குள்ள பொருள் ஆசை எல்லாமே இருந்துகிட்டே நீங்க ஆண்டவர் தேடும் பொழுது அது என்ன பலன், அது என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு உங்களோட இறுதி, உங்களோட முடிவு, நீங்க கை வச்சிட்டு இருக்கிற இந்த விஷயம் இருக்குதுல்ல, ஆண்டவர்னு ஒரு விஷயம் இருக்குது இல்ல, நீங்க கை வச்சிட்டு இருக்கிற ஆண்டவர் வந்து பயங்கரமானவர். நீங்க நினைக்கிறத காட்டிலும் பயங்கரமானவர். நீங்க இங்க ப்ரே பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க உங்க சர்ச்சில், ஆண்டவரோடு இருக்கிறேன் நீங்க சொல்றீங்க. ஆனா உங்களோட சிந்தனை எந்த ஷேர்ல எங்க காசு போடுறது, எங்க நான் வந்து என் வாழ்க்கையை உருப்படுறது. ஆண்டவரை டோட்டலா நம்புறதே கிடையாது. ஆனாலும் ஆண்டவரை நம்புறேன்றது பச்சையா பொய் சொல்ற கூட்டம் தானே நம்ம. உங்களோட இருதயத்தை ஆராய்ச்சி பாருங்க. நிஜமாவே ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்களா? நிஜமாவே ஆண்டவரை நீங்க முதலா நம்பரா வச்சிருக்கிறீங்களான்றது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு மீடியாக்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம தான் காரணம். கர்த்தருடைய காரணம் இப்பொழுது நம்மளை காப்பாற்றுறதுக்கு வல்லமையா இருக்குது. நான் முதல்ல சொன்னது போலவே சாத்தான் வந்து யோபுவை புடைக்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நெவர்மைண்ட், அவனோட சொத்து பத்தில கை வச்சுக்கோ, நெவர்மைண்ட், அவனோட சரீரத்திலையும் கை வச்சுக்கோ, ஆனா ஜீவனை மட்டும் நீ தொடக்கூடாது. நீ ஜீவனை மட்டும் நீ தொடவே கூடாது. ஏன்னா ஜீவனை கொடுத்தவருக்கு தான் இருக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆமென். சாத்தானுக்கு என்ன பெரிய வல்லமை இருந்தாலும், சாத்தானுக்கு என்ன பெரிய அந்த ஆதாமை ஏமாத்தி கொடுங்க வல்லமை கையில் இருந்தாலும்,
அவன் நம்மளுடைய ஜீவனை தொடுவதற்கு அவன் ஒரு உரிமையும் கிடையவே கிடையாது. அதனாலதான் பிசாசு யோபுக்கு அநேக வருத்தத்தையும் சோகத்தையும் கொண்டு வந்தவன் யோபுவை சாவடிக்க முடியாது. தேவன் இருக்கிற அவர் ஜீவன், அவர் ஜீவன் கொடுக்கிற தேவன். அந்த ஜீவனை வைத்துக் கொண்டு மறுபடியும் இழந்தது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வைக்க முடிஞ்ச தேவன். ஏன்னா உலர்ந்த எலும்புகள் அதை உருப்பெற்று எழுப்பி ஆண்டவரை துதிக்க முடியும் என்பதை ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். பாருங்க, அடுத்த வாரம் நம்ம இந்த வீடியோவை பத்தி நம்ம பேசுவோம். சரி, ஆனா இந்த வாரம் உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க போய் இந்த மீடியாவை பத்தி ஆராய்ங்க, உங்களை பத்தியும் நீங்க வச்சு ஆராய்ங்க. உங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் மீடியாக்கள் இருக்கிறார்கள்ன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த மீடியா ஆவிகளுக்காக நீங்க சபிச்சு கட்டிச்சாங்க. You're going to pray for the spirit of war and the spirit of media in your life in the name of Jesus. புரியுதுங்களா? இவர்களை செயலிழக்கப்பட வேண்டும். இந்த ஆவிகளை செயலிழக்கப்பட வேண்டும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு இதுதான் ஹோம்ஒர்க். ஆனாலும் நம்மளை ரட்சிக்கிறவர் எப்படியாப்பட்ட ரட்சகர்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்பதான் உங்களுக்கு நான் என்ன பேச வரேன்றதே உங்களுக்கு புரியும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா சங்கீதம் 27 அதிகாரம் 19 வசனத்தை படிக்கலாம். உமது வலி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. நல்லா பாருங்க. தண்ணி ரெண்டா போச்சு. ஆண்டவரோட கால் பாதம் தெரிஞ்சிச்சா? அந்த இடத்துல தெரிஞ்சிச்சா? வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்குதா? அந்த மாதிரி அவரோட பாதம் அங்க தெரிஞ்சனால தண்ணி ரெண்டா இருந்துச்சா? இருக்கா? தண்ணி ரெண்டா பிடிச்சிச்சு. இந்த சங்கீதக்காரன் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்க பாதத்தை நாங்க அங்க பார்க்கலாம் ஆண்டவரே, பட் காரியங்கள் நடந்தது. இந்த சங்கீதத்தின் அர்த்தம் இதுதான். நம்ம ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? அவரோட பாதம் அங்க இருக்கணும், அவரோட பாத அச்சு அங்க இருக்கணும். அவர் வந்துட்டு போன அந்த அச்சு, அந்த அடையாளம் அங்க இருக்கணும்ன்றதுக்காக அவசியமே கிடையாது. அப்பயும் அவரால் இதை வச்சுக்க முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா? அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம தொழுதுட்டு இருக்கோம், நம்ம படித்து கொண்டு இருக்கோம், நம்ம இதயத்தில் வைத்திருக்கிறோம்ன்றது உங்களுக்கு நல்லா புரியணும். அதுக்காக தான் இந்த சங்கீதத்தை நான் வாசிக்க சொன்னேன். அவருடைய பாதப்படி அங்க தெரியவே இல்லை. ஆனாலும் சமுத்திரம் ரெண்டா பிளந்தது. ஜனங்கள் சமுத்திரத்தை கடந்து போனார்கள். பார்வோனோட சேனைகளை ஆண்டவர் அழித்தார். ஆனாலும் அவருடைய பாதம் அங்க இல்லவே இல்லை. எகிப்தியர் சொல்றான், அவங்க ஆண்டவர் அவங்களுக்காக யுத்தம் பண்ற, தயவு செய்து நம்ம போயிடலாம்னா எகிப்தியர் சொல்றான். ஆனா அவர் அங்க அவரோட பாத பண் கூட தெரியல, அவரோட பாத சுவடுகள் கூட அங்க தெரியல. நம்மளுடைய தேவன் பயங்கரமானது. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க கை வச்சிருக்கிற இடம் பயங்கரமான இடம். பார்த்து நடக்குது. உங்க இருதயத்துல பண ஆசை, பொருளாசை ஏதாவது தூக்கி வீசிருங்க. கொஞ்சம் கூட வச்சுக்காதீங்க உள்ளுக்கு. ஏன்னா அநேக காரியங்கள் கொண்டு அந்த பாலாம ஆண்டவரே பேசுற அந்த பாலாமோட இதயத்துல கூட இந்த காரியம் வச்சாங்க. அதனால தயவு செய்து நீங்க ரொம்ப சொல்லிச்சு பார்த்துக்கணும். கரெக்டான காலங்கள் கூடியதாக இருக்கு, கவனமா இருக்கு. நம்ம எழுதி வச்சோம். ஆண்டவரே பரிசுத்தாவியான இந்த நேரத்தில் மீதியான ஆவிகளையும் ஆவிகளை கிருமி செய்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் பரலோக இப்பொழுது இறங்கி வந்த ஆண்டவர் சுட்டு எரித்து சாப்பிடலாம். விசுவாசத்தின் நிமித்தம் கேள்வியை பெற்றுக்கொள்ள விசுவாசங்களுக்குள்ள
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க உங்களோட இந்த கிருபையினால் உள்ளாக வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை நீர் கனப்படுத்து நிமித்தம் நாங்கள் கேட்டோம். அதே விசுவாசத்தை நிமித்தம் கேட்டது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்கள் எல்லோருக்கும் ஒரு விடுதலையை நீர் இந்த விடுதலை கொடுத்ததற்காக எல்லாவற்றை காட்டிலும் உம்மை பிரதானமாக உங்களுடைய இதயங்களை வைத்துக் கொள்வதற்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். நீரே எங்களுக்கு கேடயமாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு பலனாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு அரணாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு யெகோவாக இருக்கிறீர். நீரே நமக்கு போதுமானவர் என்றும் மாறியா தேவன் நீரே. உன்னதத்தில் வாசம் செய்பவர் இம்மானுவேலனே உயர்த்திடுவோம் வல்லவரே. ஒரு கரத்தில் இந்த நேரத்தில் அன்றைக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பொருளாத ஆவிகளும் அழித்ததற்காக நீரே எங்களுக்கு கிடியோனாக இருந்து எங்களுக்கு யுத்தம் பண்ணினதற்காக நன்றியாக. ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு சரங்களிலும் நீர் அவர்களுடைய இருதயங்களை தொட்டதற்காக நன்றி. ஆண்டவரே நீதியானங்களை பற்றி அதிகமாக ஆராய்ந்து ஆண்டவரே இந்த பிரசங்கத்தின் மூலியமாக நீங்கள் பேசுகிற வார்த்தையின் மூலியமாக பலர்களை பெற்றுக்கொள்ளும்படி இதை வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை கட்டும்படிக்கு நீர் அவர்களுக்கு கட்டுமானராய் இருந்து நீர் அவர்களுடைய வாழ்க்கையை கட்டும். Unto the mighty name of the Lord Almighty Jesus Christ, I pray. Amen. Amen.